ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ப்ளவுஸ் லூப் ஸ்டிச்சிங் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏற்கனவே டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த லூப் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியும். புதுசாக பழகிறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த லூப் ஸ்டிச்சிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சிம்பிளாக ஒரு கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கிளாத்து தான் எடுத்திருக்கேன். இப்போலாம் நீங்கள் பழகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து இந்த லூப்பை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதை அப்புறம் எடுத்துக்கோங்க, வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க. நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் இருக்கிற நீடிலாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம லூப் ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி எம்ப்ராய்டரி த்ரெட்டில் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் போது நார்மல் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, மிஷின் த்ரெட், அதில் வந்து நீங்கள் ப்ளவுஸ்லலாம் அதில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக நான் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது இதில் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும் போது மிஷின் த்ரெட்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து அழகாக இருக்கும். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து நான் 6 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் காமிக்கிறதுக்காக நான் வந்து 6 ஸ்ட்ராண்ட் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ஈஸி மெத்தட். ஸோ ஒரு சைடில் தான் நான் நாட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் நீடில் ஆட் பண்ணிங்கன்னா 12 ஸ்ட்ராண்ட் வரும். நான் வந்து ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணாமல் 6 ஸ்ட்ராண்டில் ஒரு சைடு மட்டுமே நான் நாட் போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்து இதை போல் தனியாக நான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ வேஸ்ட்டு கிளாத் எடுங்க. கிளாத் எடுத்துட்டு இப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த த்ரெட்டை என்ன பண்ணுங்கள், இந்த நீடில் கீழேருந்து விடுங்க. நல்லா பாருங்கள், விட்டுட்டு இப்போ எந்த இடத்துல தைக்கிறோமோ அங்கேருந்து நீங்கள் மேலே எடுக்கணும். இப்போ நான் இங்கேருந்து தைக்க போகிறேன்னா கீழ் நோக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும். பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்து கீழேருந்து த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எந்த லென்த்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சின்னதாக வேணுமா கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுமா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் லைன் வரைஞ்சிட்டும் நீங்கள் அது மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து போதும். பாருங்கள், கீழேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு தெரியுதா, இதுக்கு நேராகவே நம்ம ஃபஸ்ட்டு கீழேருந்து த்ரெட் எடுத்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் கீழேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் நீடில் வந்து எடுத்துக்கிட்டு வரணும். பாருங்கள், நீடில் வந்து நல்லா அந்த இது வரைக்கும் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், நார்மலாக நம்ம இந்த த்ரெட்டை வந்து பூ கட்டும் போது கட்டுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி அதில் வந்து நீடில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த நீடில் மேலே இந்த ஸ்டிச் வந்து வரா போல் பண்ணணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பாருங்கள், இது வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா, அது பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நான் பண்ண மெத்தடில் பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இதை சுற்றிக்கிட்டே வரணும். பாருங்கள், நம்ம நார்மலாக பூ கட்டுவோம் இல்லையா, அதை தான் வந்து இந்த நீடில் வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது வந்து இப்போ நான் 6 சுற்றி இருக்கேன் கவுண்டிங். நீங்கள் ஒரு 10 இல்லை 12 கூட நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு அந்த லூப் வந்து அழகாக இருக்கும், பெருசாகவும் இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்டிச்சிங்களுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து சுற்றிக்குங்க. பாருங்கள், இப்போ மேலே நான் சுற்றிட்டேன். ஸோ அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்திருக்கு. பாருங்கள், ஒரு பின்னல் போல் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் வந்து இருக்கணும். உங்களுக்கு தெரியலனா புரியலனா மறுபடியும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி நீங்கள் பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு
நல்லா தெளிவாக தெரியும். இப்போ என்ன பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே நீடில் வந்து பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து இந்த நீடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேலே தள்ளி டேர்ன் பண்ணி நீங்கள் நீடில் வந்து பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் வந்து மேலே எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நீடில் வந்து எடுக்கணும். த்ரெட்டும் வந்து அதே போல் தான் பொறுமையாக நீங்கள் வந்து இழுக்கணும். இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுங்க. பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து தள்ளி விட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். எந்த லென்த்துக்கு வேணும், எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துக்குங்க. இப்போது இந்த நீடில் வந்து நம்ம கொக்கி வந்து தைச்ச பிறகு ஸ்டிச் பண்ண பிறகு இதுக்குள்ளே போகணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்துக்க, அந்த அளவுக்கு லூஸ் இருந்தால் போதும் இங்கே. ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது கிளாத்து வந்து சுருங்காமல் இருக்கிறப்பல பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்களா? இது வந்து அழகாக லூப் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த த்ரெட்டு கீழே இருக்கிறப்பல நீங்கள் நீடில் வந்து ஸ்டிச் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மீடியம், நமக்கு நார்மலான கேப்பராக இந்த அளவு இருக்கலாம். இல்லை இதை விட கம்மியாக வேணும்னா நீங்கள் அந்த கவுண்டிங் வந்து கம்மி பண்ணிங்க. இதை வந்து நம்ம 10 கவுண்டிங் தான் நம்ம எடுத்துருக்கோம். நான் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டில் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து மிஷின் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் த்ரெட்டில் நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இதை என்ன பண்ணுங்கள், திருப்பிட்டு நாட் வந்து ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்கள், டைரெக்டாக ஒரு நேராக ஒரு த்ரெட்டு இருக்குது, அதில் விட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா? தெரியாதவங்களுக்காக தான் இந்த நாட்டு. தெரிஞ்சவங்க ஓகே, உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கேற்றப்ப நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து நீங்கள் நாட் போட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வி பெட்டியை விட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஊக்கு இந்த லூப்பை வந்து லாங் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இப்போ தான் கற்றுக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கொஞ்சமாக நூல் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்களா? இது பாருங்கள், இது சும்மா இது வந்து போட்டேன் நான். இப்போது இந்த நான் சொல்லி கொடுத்துருந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அழகாக பின்னல் போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.